கிட்ஸ்க்கு ஹைலி அண்டர்ரேட்டட் சூப்பரான ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எள்ளு உருண்டை, செசமி பால்ஸ். இந்த ஒரு எள்ளு உருண்டையில் 2 மில்லிகிராம் அயன் இருக்குது, 100 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. இது மாதிரி 2 பால்ஸ் ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலே வளர்கிற பசங்களுக்கு தேவையான இரும்பு சத்தில் 50% நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த எள்ளில் இருக்கக்கூடிய செசமின், செசமால் இது ரெண்டுமே எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது. இதில் இருக்கக்கூடிய பூஃபாவும் மூஃபாவும் மூளைக்கு நல்லது, ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுலையும் ஹெல்ப் பண்ணுது. டயட்ரி ஃபைபர்ஸ் நிறையா இருக்கிறதுனால கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. குழந்தைங்களுக்கு நல்லா செரிமான சக்தியை அதிகப்படுத்துது. இப்போல்லாம் நிறைய பசங்களை அழைச்சிட்டு வராங்க சின்ன வயசுலேயே முடி நிறைச்சிருதுன்னு. அது காரணம் ஜிங்க் குறைபாடு. இந்த எள்ளுருண்டை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நமக்கு வைட்டமின் ஈயும் ஜிங்க் சத்தும் கிடைக்குது. ஸோ குழந்தைங்களுடைய மூளைக்கும் நல்லது, இதயத்துக்கும் நல்லது, வயிற்றுக்கும் நல்லது, எலும்புக்கும் நல்லது, வளர்ச்சிக்கும் நல்லது. இவ்வளோ நன்மைகள் இந்த ஹைலி அண்டர்ரேட்டட் எள்ளுருண்டையில் இருக்குது. இவ்வளோ நன்மைகள் அவங்க சாப்பிட்ற ஏதாவது ஒரு க்ரீம் பிஸ்கெட்டில் இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். சான்ஸே கிடையாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சியா சீட்ஸ், ஃப்ளாக் சீட்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கும்போது மேசராசி, கும்பராசி ஏதோ சொன்னேனே, அதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டேன். எனக்கு ஜோசியம்லாம் ஒன்றுமே தெரியாது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் டாக்டர் இல்லை ஜோசியர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ உண்மையாலுமே அதை பற்றின ஒரு தகவல் சொல்கிறேன். இந்த எள்ளு ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும், நான் சொல்லலை. நான் சொன்னேன்னா கன்ஃபார்மாக ஜோசியக்காரர் அப்படின்னு முத்தியா குத்துருவாங்க. இந்த வீடியோவோட டேக் ஹோம் மெசேஜ் தான், வளர்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் கொடுங்க. அதிலே முக்கியமாக இந்த எள்ளுருண்டை கொடுங்க. ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து வளர்த்தோம்னா இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே இனிய நாளாக அமையும். டேக் கேர், பை பாய்.